நெல்லை ஜங்புரா பகுதியில் கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்காக 500 தமிழ் குடும்பங்கள் வாழும் மதராசி கேம்ப் குடிசை பகுதிகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. டெல்லியினுடைய ஜங்புரா பகுதிகளில் சுமார் 500 தமிழ் குடும்பங்கள் வாழக்கூடிய மதராசி கேம்ப் பகுதிகளை தற்பொழுது இடித்து அகற்றக்கூடிய பணிகளை டெல்லி மாநில அரசு தொடங்கியிருக்கிறது. இந்த உத்தரவு என்பது உயர்நீதிமன்றத்தால் டெல்லி உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட உத்தரவை தொடர்ந்து இந்த பணியானது தற்பொழுது டெல்லி மாநில அரசால் தொடங்கப்பட்டிருக்கிறது. கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்காக இந்த குடியிருப்புகளை இன்று முதல் அகற்ற வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருந்த நிலையில அந்த உத்தரவை பின்பற்றி இன்றைய தினம் 500 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய டெல்லியில் ஜங்புரா பகுதியில் இருக்கக்கூடிய மதராசி கேம்ப் பகுதி தற்பொழுது இடித்து அகற்றப்படுகிறது. கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணி தற்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருந்தாலும் 370 குடும்பங்களில் 189 குடும்பங்களுக்கு மட்டுமே தற்போது வரை இந்த மாற்று வசிப்பிடம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றிடமும் கூட டெல்லி தலைநகர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் வழங்கப்பட்டிருப்பதனால அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். அவர்களுடைய வாழ்வாதாரம் அன்றாடம் இருக்கக்கூடிய பிழைப்பு அவர்களுக்கு பாதிப்பாகிடும் என்று அப்பகுதி மக்கள் கூறி வந்த நிலையிலும் கூட டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மதராசி கேம்ப் என்று முழுமையாக இடிக்கப்படுகிறது. 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வரக்கூடிய பகுதி மதராசி கேம்ப். அந்த பகுதியில ஏறக்குறைய 500 குடும்பங்கள் இருந்தாலும் அரசு அடையாளம் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட குடும்பங்களிலேயே பல குடும்பங்களுக்கு இதுவரை மாற்று இடங்களை கொடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது இடிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இன்றைய தினம் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாற்று இடங்களானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் என்பது 45 கிலோமீட்டர் தொலைவில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்படுகிறது. இது டெல்லியினுடைய தலைநகரிலிருந்து முற்றிலுமாக அவர்களை வேறெடுத்து வெளியிலே அப்புறப்படுத்துவதற்கான ஒரு செயலாகவும் அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பதனால் அரசு அதை மீற முடியாத சூழல்ல இன்றைய தினம் டெல்லி மாநில அரசு டெல்லி ஜங்புரா பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வசிக்கக்கூடிய மதராசி கேம்ப் பகுதிகளை தற்பொழுது இடித்து அகற்றக்கூடிய பணியை தொடங்கியிருக்கிறது. இன்று காலையில் முதல் இந்த பணி தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல அங்குடைய மக்கள் குடும்பமாக அங்கிருந்து புலம்பெயர்வதற்காக அவருடைய உடைமைகளை எடுத்து வெளியே வைத்துக் கொள்ளக்கூடியதும் சில வீடுகளில் தகர்க்க முடியாத ஒரு நினைவுகளை தகர்த்துக் கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். இடத்துல இருந்து சார் ஓட்டு போட்டுட்டு எங்க புழுவெல்லாம் இங்க போய் நாங்க வளர்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எங்க ஊர் பக்கமெல்லாம் ஒண்ணு அயோசி இல்ல. நாங்க சொந்த ஊர் ஆசனூர் உளுந்தூர்பட்ட பக்கத்துல. என் பேரு முருவாயி. நாங்க இத்தனை வருஷமா 70 வருஷமா இந்த இடத்துல இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஏதோ எங்க புழு மக்களை பார்த்துக்கிட்டு படிக்க வச்சுட்டு இங்க இருந்தோம். இப்ப எனக்கு பாதி பேருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஊடு கொடுக்காங்க. அதுக்கறா இது